உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் சிங்கள மக்களுக்கும் என்னுடைய இனிய சித்திரை புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த புது வருடத்திலே எங்களுடைய விசேடமாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மிக நீண்ட காலமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வொண்டு சமாதான முறையிலே வாழ்வதற்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வொண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகிய நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருடத்துக்குள்ளேயும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சார்பிலே மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வுகளை காண வேண்டும் என்றதுக்காக எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வொன்றை ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய பிரதானமான அபிலாஷை. அத்தோடு எங்களுடைய பொறுப்பு கூறல், அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த பல வன்முறைகளிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இனாளிப்புக்கான பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவும் முன்னேற்றங்களை நாங்கள் காண வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு எங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு அதிகமாக நடைபெறாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல் வடக்கு கிழக்கு மாகாணங்களை அதை நடைபெற வேணும். எங்களுடைய மக்களுடைய நிலப்பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும். இவ்வாறாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக முகம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வுகள் இந்த ஆண்டுக்குள்ளே எட்டுவதற்கான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விசேடமாக நாட்டிலே தற்பொழுது பொருளாதாரம் மக்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரச ஊழியர்கள், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளத்துடன் ஒரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சம்பளம் உழைக்கிறவர்களுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிகள் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக நாங்களும் எங்களுடைய கரிசனைகளை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதே போல தான் அரசாங்கத்தினுடைய இலவசமாக அரசாங்கம் கொடுக்கும் கொடுப்பனவுகளும் கூட அந்த அஸ்வசம பயனாளிகளுக்கு மாத்திரம் கிடைக்கின்றது சம்பந்தமாகவும் எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். அத்தோடு இந்த அஸ்வசமுடைய பயனாளிகளுடைய தெரிவுகள் சம்பந்தமாக கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்கின்றதா என்ற சம்பந்தமாக கேள்விகள் இருக்கின்றது. இருந்த பொழுதும் இந்த நல்நாளிலே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒரு சுபிட்சமான ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய இந்த வாழ்த்து செய்தியை நான் இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.